Good morning students, this is Raja Chandra Das. Today we are going to discuss a very important problem in ray optics. The ray optics படத்துல பாத்தீங்கன்னா mirror equation உள்ளத அந்த பகுதியை படிச்சிருப்பீங்க. அந்த mirror equation தொடர்ந்து வரக்கூடிய ஒரு simple and important problem பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இது ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A thin rod of length f/3 is placed along the optical axis of a concave mirror of focal length f. Such that one end of the image, which is real and elongated, just touches the respective end of the rod. Calculate the longitudinal magnification. அப்ப இந்த மாதிரி நமக்கு அந்த ப்ராப்ளத்தை கேட்டிருக்காங்க. What is asked? It is asked to find the longitudinal magnification. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி இந்த மிரர் ரிலேட்டடா உள்ள அந்த பகுதி வரும்போது நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா முதல்ல அதனுடைய டயகிராம் ஒன்று கிளியரா போட்டுக்கணும். அப்பதான் நீங்க அதை கிளியரா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இதுல ஒரு டயகிராம் போட்டுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இதுல ஒரு கான்கேவ் மிரர் ஒன்று போட்டுக்கிறேன். சரி, கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரருடைய இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இததான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா போல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதோடைய அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த பாத்தீங்கன்னா இந்த மிரர் எந்த ஒரு ஸ்பியரினுடைய பகுதியாக இருக்கிறதோ அந்த ஸ்பியரினுடைய சென்டர் தான் இந்த மிரரினுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பியரினுடைய சென்டராக இருக்கும். அப்ப அந்த இதுலதான் அந்த ஸ்பியரினுடைய சென்டர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஜாயினிங் த போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் இணைக்கக்கூடிய ஒரு லைனை தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்றோம். அப்படின்னா அதை நம்ம இங்க கொடுத்துருக்க பாருங்க, எனக்கு ஆப்டிகல் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. anything you take as optical axis or principal axis like that you take. ஓகேங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும், ஃபோக்கஸ் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் எக்ஸாக்ட் சென்டர்ல மிட் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அப்ப இதனுடைய இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் மிட் பாயிண்ட் இருந்தா இருக்கு இல்லையா? அப்ப இந்த பகுதி தான் உங்களுக்கு ஃபோக்கஸ். அப்ப இத f ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு ஃபோக்கல் லென்த் கொடுத்திருக்காங்க. so it is given the concave mirror of focal length f. இந்த concave mirror focal length என்ன கொடுத்திருக்காங்க? f ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த focal length பாத்தீங்கன்னா almost starting from இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த p போல் வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு focal length f கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் f ஆ இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டிப்பா இருக்கும் டபுள் ஆஃப் ஃபோக்கல் லென்த். அப்ப டபுள் ஆஃப் ஃபோக்கல் லென்த்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் உள்ள டிஸ்டன்ஸ் போல்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2f இருக்கும்ன்றது நம்ம தெரியும், ஆல்ரெடி we know that. அப்ப இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 2f ஆ இருக்கும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ளது 2f. அப்ப அதுவும் நமக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும் முதல்லயே. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏனி பாப்போம். a thin rod of length f/3 is placed along the optical axis. ஓகேங்களா? இப்போ இது ஒரு thin rod அப்படி வச்சுக்கோங்க. இத ஆப்டிகல் ஆக்சிஸ்க்கு along the optical axis. so this thin rod is placed along the optical axis ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப along the optical axis னா நீங்க உடனே புரிஞ்சுக்கணும், it is placed along the optical axis. ஓகேங்களா? அந்த லென்த் along the optical axis இருக்கும்படியாக என்ன செய்யப்படுகிறது, அதெல்லாம் பிளேஸ் பண்ணப்படுகிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம சில ஆப்ஜெக்ட் நம்ம இப்படி இந்த மாதிரி பிளேஸ் பண்றதை பார்த்துட்டீங்க, இங்க நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்கோம், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஃபர்ஸ்ட். சரி, அடுத்ததா பார்ப்போம். a thin rod of length f/3. அப்ப இதோடைய லென்த் கொடுத்துட்டாங்க. இந்த thin ராடினுடைய லென்த் எவ்வளவு பாத்தீங்கன்னா f/3. அதாவது இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டினுடைய லென்த் பாத்தீங்கன்னா f/3. so it is placed along the optical axis. இந்த மாதிரி ஆப்டிகல் ஆக்சிஸ்க்கு alongல பிளேஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த விஷயத்துக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். along the optical axis of the concave mirror
focal length f. இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் such that one end of the image which is real and elongated. நமக்கு என்ன இமேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க, ரியல் இமேஜ். அப்ப ரியல் இமேஜ்னா கண்டிப்பா எங்கதான் இருக்கும், இந்த மிரரினுடைய லெஃப்ட் சைடு தான் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட் சைடுல ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்றோம். கண்டிப்பா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, லெஃப்ட் சைடுல தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அது கிளியர். ரியல் இமேஜ் அண்ட் எலாங்கேட்டட் இமேஜ். அப்ப எலாங்கேட்டட் இமேஜ் இருக்கணும்னா கண்டிப்பா எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, the object must be placed in between the center of curvature and the pole. அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இடையில ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், எலாங்கேட்டட் இமேஜ் கிடைக்கும்னு தெரியும். நமக்கு ஒரு லாங் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், பாயிண்ட் இமேஜ் தான் கிடைக்கும். இந்த சென்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கு இடையில ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும்தான் we get an elongated image. அப்ப அந்த விஷயம் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா one end of the image which is real and elongated just touches the respective end of the rod. அப்ப rod தான் நமக்கு ஆப்ஜெக்ட். அப்ப இமேஜ் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இமேஜ்னுடைய ஒரு எண்ட் ராடினுடைய ஒரு எண்ட டச் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப டச் பண்ணி இருக்குன்னா கண்டிப்பா எங்க தான் இருக்கும் பாத்தீங்கன்னா, the object is placed in the எங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணா உங்களுக்கு இமேஜ் எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா, இமேஜ் ஆல்சோ சேம் ஆஸ் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே சைஸ்ல தான் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, எலாங்கேட்டட் இமேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப எலாங்கேட்டட் இமேஜ் கிடைச்சிருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் எங்க தான் வச்சிருக்கோம், ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஆல்சோ எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, the object is placed in the center of curvature like this. இந்த மாதிரி மாடல்ல என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆப்ஜெக்ட் உடைய ஒரு முனை எங்க டச் பண்ணி இருக்கு பாருங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டச் பண்ணி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இமேஜ் உடைய ஒரு முனையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டச் பண்ணி இருக்கும். அப்ப அது மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் உடைய ஒரு எண்டும் இமேஜ் உடைய ஒரு எண்டும் டச் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்தை நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடிகிறது. இப்ப நான் ஆப்ஜெக்ட் எப்படி கொண்டு போடுறேன் பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்ப இதுதான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் உடைய லென்த் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட் உடைய லென்த் என்ன பாத்தீங்கன்னா f/3. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் உடைய லென்த் f/3. ஓகேங்களா, இந்த லென்த் it is given as f/3 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது இமேஜ் கண்டிப்பா எங்கதான் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்ப இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ்ன்றது ஃபார்ம் ஆயிருக்கு, எலாங்கேட்டட் இமேஜ். அப்ப இந்த எலாங்கேட்டட் இமேஜ்னா இதை விட ஆப்ஜெக்டோட கண்டிப்பா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆனா இதோட அந்த சைஸ் உள்ளது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்ப இதான் உங்களுக்கு டயக்ராம். இந்த டயக்ராம் உள்ள தெரிஞ்சுக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு விஷயங்கள்ல நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிடணும். இப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட நீங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. யூ ஆர் பிளேசிங் த ஆப்ஜெக்ட் இன் சச் a way along the optical axis. இந்த மாதிரி along the optical axis நீங்க பிளேஸ் பண்றதுனால நம்ம போல்ல இருந்து இதுவரைக்கும் உள்ள தூரத்தை நீங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எடுக்க போறீங்களா, அல்லது போல்ல இருந்து இதுவரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எடுக்க போறீங்களான்னு கன்ஃபியூஷன் இருக்கு. அதே போல இமேஜ்லயும் பாத்தீங்கன்னா, இமேஜ்ல இதுல இருந்து இதுவரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் எடுக்க போறீங்களா, அல்லது இதுவரைக்கும் உள்ளது இமேஜ் டிஸ்டன்ஸ் எடுக்க போறீங்களான்னு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சீங்கன்னா அது கிளியரா போயிடும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா லைட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த லைட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படியே டிராவல் பண்ணி இட் ஃபால் ஆன் தி கான்கேவ் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்டட் இன் திஸ் டைரக்ஷன் லைக் திஸ். ஓகேங்களா, அப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன எடுத்துக்க பாத்தீங்கன்னா, லைட்டினுடைய டைரக்ஷன்ல உங்களுக்கு இமேஜ் லைட்டினுடைய டைரக்ஷன்ல உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, இதுல ஸ்டார்ட் ஆகுது, இதுல முடியுது. அப்ப லைட்டினுடைய டைரக்ஷன்ல எங்க முடியுதோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா எடுத்துக்கங்க. அப்ப இது வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்.
அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா so this is u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ராடினுடைய இந்த பாயிண்ட b ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட a ன்னு எடுத்துக்கிறோம். அதனால இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ub அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் உள்ளது கிளியர். இப்ப பாருங்க இமேஜ் டிஸ்டன்ஸ் உள்ளது எப்படி இருக்கு பாருங்க. இந்த டைரக்ஷன் லைட் ரிஃப்ளெக்டட் பேக் இன் திஸ் டைரக்ஷன். அப்ப இந்த டைரக்ஷன்ல லைட் போறதுனால இங்க போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் இந்த இமேஜ்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். நமக்கு இமேஜ்னுடைய எண்ட் பாயிண்ட் வரணும். அப்ப இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான். சோ திஸ் இஸ் டேக்கன் as b. ஓகேங்களா? அப்ப இந்த இமேஜ்னுடைய இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் பாயிண்ட் a'. சோ this point is taken as b'. அப்ப இந்த பாயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு b தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ்னுடைய டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இமேஜ்னுடைய டிஸ்டன்ஸும் தெரியாம அப்ப இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை நீங்க மெஷர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த ப்ராப்ளம் செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு லாஞ்சிட்யூடல் மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்ப லாஞ்சிட்யூடல் மேக்னிஃபிகேஷனுக்குள்ள ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எப்பவுமே மேக்னிஃபிகேஷனை லெட்டர் பண்ணக்கூடிய மென்ஷன் பண்ணக்கூடிய லெட்டர் m. இது லாஞ்சிட்யூடல் மேக்னிஃபிகேஷன் ஆனதுனால பாத்தீங்கன்னா m சஃபிக்ஸ் l அப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே length of the image to the length of the object தான் உங்களுக்கு longitudinal magnification. The ratio of length of image to the length of object is mentioned as longitudinal magnification. அப்ப இதுல பாத்தீங்கன்னா length of image பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா l length dash எடுத்துக்கலாம். length of object நீங்க எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா l அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, length of object இந்த length of object பாத்தீங்கன்னா உங்களுக்கு l, length of image உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு l dash அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த நீங்க ஃபார்முலா போட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு length of image l எவ்வளவுன்றதை நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா length of object என்னன்னு நமக்கு தெரியும். The length of object l is equal to it is given the length of the thin rod எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா f/3. இப்ப length of object பாத்தீங்கன்னா உங்களுக்கு f/3. ஓகேங்களா? அப்ப இத நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா m l is equal to l dash by l எவ்வளவு f/3. அப்ப இந்த f/3 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப இதுல இருந்து l dash நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப l dash கால்குலேட் பண்ணீங்கன்னா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப இது இங்க மேல வந்துரும். அதானா? அப்ப ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ml இருக்கு. அத நீங்க இந்த f/3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். f/3 அவ்வளவு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா ml f/3 இதான் உங்களுக்கு l dash. ஓகேங்களா? அப்ப நம்ம l dash குள்ளத நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? சிம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாருங்க என்ன இருக்கு பாருங்க ub is the object distance. அதானா? அப்ப நான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் குள்ளத கால்குலேட் பண்றேன். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ub. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் குள்ள பாருங்க உங்களுக்கு ub எவ்வளவு இருக்கு பாருங்க. அதாவது உங்களுக்கு ub உடைய ரீடிங் எவ்வளவுன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஃபோக்கல் லெந்த் எவ்வளவுன்னு தெரியும், f தெரியும். ஆனா இந்த லெந்த்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் உடைய லெந்த் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you get the object distance. ஓகேங்களா? பாருங்க இந்த மொத்த லெந்த் பாருங்க இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஆல்ரெடி told சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் ஆப்ஜெக்ட் உடைய ஒரு பகுதியும் இமேஜ் உடைய ஒரு எண்டும் ஈட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு தெரியும் நமக்கு. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு இருக்கும்? டபுள் ஆஃப் ஃபோக்கல் லெந்த். ஃபோக்கல் லெந்த் f னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு இருக்கும்? 2f இருக்கும். ஓகேதா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2f டிஸ்டன்ஸ்ல இருந்து ஓகேங்களா 2f டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த length of object l ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா length of object சப்ட்ராக்ட் பண்ணணும். 2l minus l. ஓகேங்களா? இதுல நமக்கு 2f minus l. அப்ப அந்த 2f minus l உடைய மதிப்பு நமக்கு தெரியும். l எவ்வளவு பாத்தீங்கன்னா it is given f/3.
அப்ப அதை நான் சப்ஸ்டிட் பண்றேன் f by 3. ஓகேங்களா? அப்ப இதை நம்ம என்ன பண்ண பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 3 இருக்கு. அப்ப டினாமினேட்டர் ஈக்குவல் இருக்கிறதா செப்பரேட் பண்ண முடியும். அப்ப இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கணும். அப்ப மேலே கீழே 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கீழே 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேலே 3 ஆல மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 6f minus f by 3 அப்படி கிடைக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 காமனா இருக்கிறதுனால 6f minus f என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5f இது கிடைச்சு. அப்ப இதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் UB கால்குலேட் பண்ணிட்டீங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு இந்த எண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸா உங்களுக்கு BB புரியுதா? இமேஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்ப அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? இந்த இருக்கு UB is equal to 5f by 3. இது வரைக்கும் உள்ள தூரம் தெரியும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் UB க்கு கூட நீங்க length of the objectையும் length of imageையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா what you get the image distance. ஓகேங்களா? அப்ப image distance குள்ள நான் கால்குலேட் பண்றேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த image distance BB இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் BB எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் UB க்கு கூட லெந்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்டையும் லெந்த் ஆஃப் இமேஜையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாட் யூ கெட் தி இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்ப இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது பாத்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் BB கால்குலேட் பண்றது நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கூட லெந்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்டையும் லெந்த் ஆஃப் இமேஜையும் ஆட் பண்ணீங்கன்னா வாட் யூ கெட் தி இமேஜ் டிஸ்டன்ஸ் BB. ஓகேங்களா? அப்ப லெந்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்க்குள்ள நமக்கு தெரியும். லெந்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு f by 3. அடுத்து லெந்த் ஆஃப் இமேஜ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். லெந்த் ஆஃப் இமேஜ் பாத்தீங்கன்னா ml f by 3. அப்ப இது பாத்தீங்கன்னா ml f by 3. அதுபோல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் குள்ள நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோம் பாருங்க 5f by 3. அப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5f by 3. அப்ப நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஆட் பண்ணாச்சுன்னா வாட் யூ கெட் தி இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா காமனா 3 கீழ வச்சிடலாம். இத ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5f plus f plus m suffix l into f. ஓகேங்களா? 5f உம் ஒரு f உம் பாத்தீங்கன்னா 6f. புரியுதா? அப்ப இது என்ன வந்து பாத்தீங்கன்னா 6f plus m suffix l into f by 3. இப்போ இந்த 6f க்கும் m suffix l into f க்கும் காமனா f வெளிய எடுத்துக்கலாம். அப்ப f வெளிய எடுத்தீங்கன்னா what you get 6 plus m suffix l into f divided by 3. இதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா BB. ஓகேங்களா? அப்ப நம்ம இப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தெரியும், நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் தெரியும், ரெண்டுமே தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா லான்ஜிடியூடல் மேக்னிஃபிகேஷன் நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் யூசிங் மிரர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்ப மிரர் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம். வாட் இஸ் மிரர் ஈக்குவேஷன்? மிரர் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 1 by u plus 1 by v is equal to 1 by f. இப்போ இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ அதாவது UB உடைய வேல்யூ BB உடைய வேல்யூ அடுத்து f இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாச்சுன்னா you get the longitudinal magnification. ஆனா ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மிரர் இருக்கு அந்த கான்கேவ் மிரரினுடைய லெஃப்ட் சைடு உள்ள ரீடிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா it should be minus, ரைட் சைடு உள்ள ரீடிங் எல்லாமே பிளஸ்ல இருக்கும். அது நமக்கு ரூல்ஸ் தெரியல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா இருக்கட்டும் அல்லது இமேஜ் டிஸ்டன்ஸா இருக்கட்டும் it should be in மைனஸ்ல தான் கண்டிப்பா இருக்கும். ஃபோக்கல் லென்த் பாத்தீங்கன்னா போல்ல இருந்து லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணக்கூடிய எல்லா ரீடிங்குமே எப்படிதான் இருக்கும் மைனஸ்ல தான் இருக்கும். போல்ல இருந்து ரைட் சைடு மெஷர் பண்ணக்கூடிய எல்லா ரீடிங்கும் பாத்தீங்கன்னா பிளஸ்ல தான் இருக்கும். அது நமக்கு தெரியும். அதனால நீங்க இப்ப ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கக்கூடிய ரீடிங் பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1 by UB பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நான் சப்ஸ்டிட் பண்றேன். அது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு 5f by 3. புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா -5f by 3. சரி ஓகே ரைட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன? அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் -6 plus ml into f by 3. அப்ப -6 plus ml into f by 3 இது இமேஜ் டிஸ்டன்ஸ். So is equal to 1 by focal length பாத்தீங்கன்னா
மைனஸ் எஃப் இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இதை டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு தலைகீழா நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா மைனஸ் 3/5f மைனஸ் 3 இதுல பாத்தீங்கன்னா 6 பிளஸ் ml into f is equal to 1 by minus f. இதை நம்ம 5 into 6 plus ml ஆல மல்டிப்ளை பண்ண போறோம், 3 ஆல டிவைட் பண்ண போறோம். ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா எல்லா டேர்மையும் இப்ப நம்ம ஏதாவது ஒரு டேர்மை மட்டும் ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் ஏதாவது பண்ணோம்னா அது அதோட மதிப்பு மாறி போயிடும். நீங்க ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு டேர்மை நீங்க எப்படி என்னதால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி எல்லா டேர்மையும் என்ன செய்யணும் ஈக்குவலா என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா இதுல இந்த மைனஸ் 3/5f இப்படி ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 3/5f இந்த டேர்ம் நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா எதால மல்டிப்ளை பண்றேன், மல்டிப்ளைங் வித் 5 into 6 plus ml அதால மல்டிப்ளை பண்றேன். எதால டிவைட் பண்றேன் 3 ஆல டிவைட் பண்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம் இப்போ மைனஸ் 3/6 plus ml into f இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா எதால மல்டிப்ளை பண்றேன் 5 into 6 plus ml அதால மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்றேன். அதே போல இந்த டேர்ம் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 by minus f இதையும் 5 into 6 plus ml divided by 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகி பாருங்க, இந்த 5 கேன்சல் ஆயிடும், 3 கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு இந்த காமனா கீழே உள்ள f எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த f கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த f கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், இதுல மைனஸ் கூட கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் எல்லாத்தையும் காமனா மைனஸால நீங்க கேன்சலேஷன் பண்ணிடலாம். அப்ப வாட் இஸ் ரிமைனிங் அப்ப இதுல எந்த டேர்ம் மட்டும் தான் கேன்சல் ஆகாம இருக்கு பாத்தீங்கன்னா 6 plus ml மட்டும் தான் கேன்சல் ஆகாம இருக்கு இல்லையா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 6 plus ml அதை எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ன கேன்சல் ஆகாம இருக்கு பாருங்க 5 into 6 plus ml கேன்சல் ஆகுது இல்லையா. ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேர்ம் மட்டும் தான் கேன்சல் ஆகாம இருக்குன்னா உங்களுக்கு 5 மட்டும் தான் கேன்சல் ஆகாம இருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 into 6 plus ml divided by 3. அப்ப இதான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம். இதுல இப்ப நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 3 ஆல இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 into இங்க என்ன இருக்கு 6 plus ml plus 5 is equal to உங்களுக்கு இந்த 5 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 into 6 என்ன வரும் 5 ஆல 30 plus 5 ml அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இத நம்ம 3 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 3 ஆல இத மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் 3 into 6 plus ml plus 3 into 5 என்ன வரும் 15 is equal to 30 plus 5 ml. இப்போ இத இந்த 3 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா 3 into 6 18 plus 3 ml plus 15 is equal to 30 plus 5 ml. இப்போ இந்த நம்ம என்ன பண்றோம் ml ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இந்த 3 ml அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த 30 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப பாத்தீங்கன்னா 18 plus 15 என்ன வரும் பாத்தீங்கன்னா 33. இந்த 38 கொண்டு வந்துச்சுன்னா -30 வந்துடும். அதே போல இங்க ஆல்ரெடி 5 ml இருக்கு, இந்த 3 ml அங்க கொண்டு போனீங்கன்னா -3 ml சொல்லிட்டு வந்துடும். What you get 2m suffix l is equal to 3. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு ml என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 2m suffix l is equal to 3 என்ன m suffix l பாத்தீங்கன்னா 3/2 is equal to 1.5 அப்படின்னு கிடைக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.